இந்தியாவில் இதுவரை நடந்த டிஜிட்டல் கைது சம்பவத்திலேயே மிக நீண்ட நாட்கள் நடந்த டிஜிட்டல் கைது சம்பவம் ஒன்று குஜராத்தில் அரங்கேறியுள்ளது. பெண் மருத்துவர் ஒருவரை 103 நாட்கள் டிஜிட்டல் கைது செய்து 19 கோடியை மோசடி கும்பல் சுருட்டி உள்ளது. குஜராத் மாநிலம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் வயதான பெண் மருத்துவர். இவருக்கு கடந்த மார்ச் 15ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் ஒரு போன் கால் வந்துள்ளது. ஜோதி விஸ்வநாத் என்ற பெயரில் அறிமுகமான பெண் பேசி உள்ளார். பெண் மருத்துவரின் ஆதார் போன் எண்ணை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் போன் இணைப்பு துண்டிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பண மோசடி சட்டத்தில் பெண் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டியவர் தொடர்ந்து சிபிஐ, அமலாக்கத்துறை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, சுங்கத்துறை அதிகாரிகள் பேசுவார்கள் என கூறியுள்ளார். அந்த போன் காலை தொடர்ந்து அடுத்தடுத்து பலர் போன் செய்துள்ளனர். போலீஸ், வருமான வரி, அமலாக்கத்துறை, சுங்கத்துறை, அரசு வழக்கறிஞர் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை சொல்லி பேசியுள்ளனர். இறுதியில் பெண் மருத்துவரை கைது செய்திருப்பதாக தெரிவித்தனர். எங்கு சென்றாலும் தங்களுடன் வீடியோ கால் தொடர்பிலேயே இருக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக யாரிடமும் வெளியில் சொல்லக்கூடாது என்றும் கூறியுள்ளனர். மீறி தகவல் கூறினால் அருகில் உள்ள போலீஸ் மூலம் கைது செய்து விடுவோம் என கூறியுள்ளனர். வயதான பெண் மருத்துவருக்கு டிஜிட்டல் கைது மோசடி கும்பல் குறித்து விழிப்புணர்வு இல்லாததால் அவர்கள் அனைவரும் உண்மையான அரசு அதிகாரிகள் என நினைத்துள்ளார். வங்கியில் உள்ள பணம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணமா இல்லையா என சோதிக்க வேண்டும் என்றும் அதனால் பணத்தை ரிசர்வ் வங்கி கணக்கிற்கு அனுப்புமாறு கூறி மோசடி கும்பல் ஒரு வங்கி கணக்கை கொடுத்துள்ளனர். பெண் மருத்துவரும் அந்த வங்கி கணக்கிற்கு குறிப்பிட்ட அளவு பணத்தை அனுப்பியுள்ளார். அடுத்தடுத்து 35 வங்கி கணக்குகளை கொடுத்து மருத்துவரின் கணக்கில் இருந்த 19 கோடி ரூபாயையும் அந்த கும்பல் சுருட்டி உள்ளது. ஆனாலும் விடாத அந்த கும்பல் பெண் மருத்துவரின் நகைகளை அடகு வைத்து அந்த பணத்தையும் பறித்துள்ளது. இப்படியே 100 நாட்கள் கடந்த நிலையில் தன்னிடம் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்றும் விசாரணை முடிந்துவிட்டால் தனது பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறியுள்ளார். பெண் மருத்துவரிடம் மொத்த பணமும் தீர்ந்து போனதை அறிந்த அந்த கும்பல் போன் எண்ணை பிளாக் செய்துவிட்டு தொடர்பை துண்டித்துக் கொண்டனர். செய்வதறியாது திகைத்த அந்த பெண் மருத்துவர் இது குறித்து தனது நெருங்கிய உறவினர் ஒருவரிடம் தெரிவித்துள்ளார். அவர் இது டிஜிட்டல் மோசடி என கூறி மருத்துவரை சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று புகார் கொடுக்க வைத்துள்ளார். போலீசார் உடனடியாக வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதில் வங்கி கணக்கை வைத்து சூரத்தைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அவர் வங்கி கணக்கை வாடகைக்கு விடும் மணி மியூலாக செயல்பட்டுள்ளார். அந்த நபரின் கணக்கில் இருந்த 1 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தனர். அந்த கணக்கில் இருந்து 100கணக்கான வங்கி கணக்குகளுக்கு பணம் சென்றுள்ளது. இதனால் இந்த கும்பலை பிடிப்பது போலீசாருக்கு சவாலான விஷயமாக மாறியுள்ளது. பெரும்பாலும் கம்போடியாவில் இருந்து இயங்கும் டிஜிட்டல் அரெஸ்ட் கும்பல் தான் இதுபோல் மோசடிகளை நேர்த்தியாக செய்து வருகின்றனர். இதனால் அந்த கும்பலாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் அந்த பணம் சீனாவிற்கு சென்றிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். இதனால் பெண் மருத்துவர் இழந்த பணத்தை முழுவதுமாக மீட்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 103 நாட்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 19 கோடி ரூபாய் பணம் பறிக்கப்பட்ட இந்த சம்பவம் தான் இந்தியாவில் அதிக நாட்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து நடந்த மோசடி என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.